இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி கர்த்தவிய பாதையில பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சி. அவருக்கு முன்னதாகவே அவரை வரவேற்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்க வந்துட்டார். மரபுப்படி பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொடி மேடை அருகேயும் சென்று பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பார். நரேந்திர மோடி பிரதமர் துணை குடியரசுத் தலைவரையும் அழைத்து செல்வார். இதுதான் புரோட்டோகால். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குடியரசு தின விழாவில் பார்க்கக்கூடிய தொடரக்கூடிய மரபும் காட்சிகளும். இதுதான் கொடிமேடை. இந்த கொடிமேடை அருகே பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்கப்பட்டு பாதுகாப்புத்துறையுடைய செயலர், முப்படைகளுடைய கூட்டு தலைமை தளபதி, முப்படைகளுடைய தளபதிகள், பாதுகாப்பு அமைச்சர், இணையமைச்சர் உள்ளிட்டோருக்கு, செயலாளர் உள்ளிட்டோருக்கு சம்பிரதாயபூர்வமாக அறிமுகம் செய்யப்படக்கூடிய காட்சி. அங்கே கூடியிருப்பவர்களுக்கு அங்கே சென்று வணக்கம் வைப்பது பிரதமருடைய வாடிக்கையான மரபு. சிறப்பு விருந்தினர்கள், அமைச்சர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், பல நாடுகளுடைய தூதர்கள் உள்ளிட்ட ஒரு 10,000 பேர் இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அழைப்பு அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்டு பல துறையை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கன்வாடி தொழிலாளர்கள் உட்பட, பல கைவினை கலைஞர்கள் உட்பட, பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் குறிப்பிடப்பட்டவர்கள் உட்பட பலரும், ஒரு 10,000 பேர் குறிப்பிடப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பல விஐபிக்கள், பல நாட்டுடைய தூதர்கள் அடக்கம் மத்திய அமைச்சர்கள்லாம் கலந்து கொள்வாங்க. குடியரசுத் தலைவருடைய வருகைக்கு முன்பாக அந்த என்க்ளேவுக்கு போய் பிரதமர் சம்பிரதாயபூர்வமாக எல்லார்கிட்டையும் வாழ்த்து சொல்வது மரபு. அதன்படி செல்கிறார். பிரதமருடைய வருகை அரங்கேறிவிட்டது. இதனைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் வருவார். குடியரசு துணைத் தலைவரை பிரதமர் வரவேற்பார். அதற்கு பிறகு எந்நேரமும் குடியரசுத் தலைவருடைய வருகை எதிர்பார்க்கப்படும். பாஜக தேசிய தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள் பலர் உள்ளிட்டோர் முன்வரிசையில் இருக்க, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பிரதமரை வாழ்த்தி வணங்கக்கூடிய காட்சி. இப்போ நம்ம திரையில் பார்ப்பது கர்த்தவிய பாதையில் ராஷ்டிரபதி பவனிலிருந்து குடியரசுத் தலைவருடைய வாகன அணிவகுப்பு. அவ்வளவு கம்பீரமாக நடக்கக்கூடிய காட்சிகள் இவை. பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டு என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவருடைய தனி பாதுகாப்பு படை குதிரை மீது அமர்ந்து முன்னும் பின்னும் பாதுகாப்புக்கு பவனி வர, குடியரசுத் தலைவருடைய வாகனம் வரக்கூடிய காட்சி. பண்டிட் ரவிசங்கர் இசையமைப்பில் அத ஸ்வாகதம் சுப ஸ்வாகதம், வரவு நல் வரவு என்று பொருள்பட இந்த கீதம் ஒவ்வொரு முறையும் குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் வரும்பொழுது இசைக்கப்படும். முதலில் இந்த விழா மேடைக்கு பிரதமரை தொடர்ந்து வருபவர் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கருடைய வாகனம் முதலில் வந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பின்னாடி அலங்கார அணிவகுப்பாக குடியரசுத் தலைவருடைய அலங்கார அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கொடி மேடையை தனது துணைவியார் சுதேஷ் தன்கரோடு வந்து அடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் இவை. कर्तव्य पथ पर देश के माननीय उपराष्ट्रपति श्री जगदीप उपराष्ट्रपति उनकी पत्नी डॉक्टर குடியரசு துணைத் தலைவர் தன்னுடைய துணைவியார் சுதேஷ் தன்கரோடு கொடி மேடைக்கு வருகை தர சம்பிரதாய பூர்வமாக குடியரசு துணைத் தலைவரையும் செகண்ட் லேடியையும் வரவேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சம்பிரதாய பூர்வமாக பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.